சாத்தான்குளம் ஒன்றிய பகுதிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களை தாண்டி மலை மறைவு பகுதியாகத்தான் இருந்து வருகிறது. இந்த பகுதிக்கு பாசன மருதூர் மேலக்கால் வாய்க்காலில் இருந்து தண்ணீர் எடுத்து இந்த பகுதியை வளம் கொழிக்க செய்ய கிட்டத்தட்ட 16 பாசன குளங்களையும் தாண்டி 32 மானாவாரி குளங்கள் இந்த பகுதியிலே இருக்கின்றன. தண்ணீர் அதிகமாக இருக்கும் காலகட்டங்களில் பாசன குளங்களை நிரப்பி மழை வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மானாவாரி குளங்களை நிரப்பும்படியாக அந்த குளங்களுக்கு தண்ணீர் நிரப்பி வைப்பதை விடுத்து அந்த குளங்களுக்கும் நிரப்பாமல் இந்த மானாவாரி குளங்களுக்கும் தண்ணீர் தராமல் இந்த விவசாயங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக கிணத்தடி நீரும் உப்பாக மாறி வருகிறது. குடிப்பதற்கும் தண்ணீர் மிகவும் அருந்தலாக உள்ளது. ஒரு லாரி தண்ணீர், ஒரு குடம் தண்ணீர் லாரியிலே வந்து 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கொடுத்து குடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த பகுதியிலே இந்த வறட்சி காரணமாக நிலவுகிறது. இந்த வறட்சிக்கெல்லாம் காரணம் இந்த சடைநேரி புத்தந்தருவை வாய்க்காலில் பெருமனண்டாக தண்ணீர் கொண்டு வராததான் காரணம். இந்த பகுதியினுடைய விவசாயம் கேள்விக்குறியாக மாறி வருகிறது. இந்த பகுதி கிட்டத்தட்ட 85% விவசாயிகளை கொண்ட பூமி. ஆகவே இந்த 85% மக்களுடைய வாழ்க்கையை பாழடிப்பதாக அரசு நடத்தி வருகின்றது. இந்த சூழ்நிலையெல்லாம் மாற வேண்டும். முந்தைய காலங்கள் போல் இந்த பகுதியும் விவசாயத்திலே செழித்து வளர வேண்டும். மக்களுக்கு ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தத்தக்க வகையில் இந்த பகுதி உச்சகட்ட விளைச்சலை கொடுக்கும், அனைவருடைய பசியை போக்கும். இந்த சூழ்நிலைக்கு அரசு கவனம் கொடுத்து இந்த பகுதியில் உள்ள குளங்களை எல்லாம் நிரப்பி தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இதற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும், அதிகாரிகள் செவிசாய்க்க வேண்டும், உடனே தண்ணீர் விட வேண்டும் இந்த வாய்க்கால்களில் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்கிறது.